இப்ப கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கிறவர் இப்ப இருக்கிறவர் பிச்சாண்டி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போய் ஒரு ஒரு கழக செயலாளர் பேர் அவருக்கு தெரியுங்களான்னு கேட்ட தெரியாது. அங்க யார் ஒர்க்கிங் எத்தனை வாட்டி அவர் வந்து கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்காக வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கிறாரு, பண்ணவே மாட்டாரு. அவரோட குரலையாவது நம்ம கேட்டிருப்போம் மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவர் வந்தாரு, அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க, அந்த காலை சைலண்ட் வச்ச வண்டியில போகணும்னு இருக்கிறது அடிப்படை மக்களுக்கு என்ன தேவை, இது அடிப்படையா இருக்கிற தலைவர்களுக்கு தான் இது தெரியும் தவிர்த்து மேல இருந்து அவங்களாம் நல்ல கோல் ஸ்பூன்ல நல்லா ராயலா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த கஷ்டத்தை பத்தியும் தெரியாது, மக்களோட கஷ்டத்தையும் புரியாது. சோ இதனாலதான் அவங்களுக்கு வந்து எதுவுமே செய்யவும் மாட்டாங்க. அவங்க இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, நான் இதை வந்தா செய்யறேன் அதை வந்தா செய்யறேன், இதுவும் என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். 520 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, நல்லா யோசிச்சு ஃபில்டரைஸ் பண்ணி பார்த்தோன்னா எத்தனை வாக்குறுதி அவங்க நிறைவேற்றினாங்க பார்த்தா 10 தாண்டதே மூக்கு பிதுங்கிடுது. அதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. வரப்போற இதுலயும் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் வந்து இப்ப அடுத்தது சரி பண்ணணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் நமது முன்னாள் அமைச்சர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் எஸ் ராமச்சந்திரன் அவர்களுக்கு அனைவரும் வாக்களிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.